வெல்கம் டு மெட்ராஸ் டு போஸ்டன் சேனல் வித் மை சுகன்யா. இன்றைக்கி நம்ம சுறா போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சுறா வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இதுவே சின்ன பீஸு பால் சுறாவாக இருந்ததுன்னா அது சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால் அதை திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து சுறா போட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டிஷ்ஷை அடிக்கடி பண்ணுவேன். இப்போது அடுத்த 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வந்துடுச்சு. தனியாக எடுத்து அதை ஊற்றுறதுக்கலாம். இதை தாளிச்சிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உளுந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் எண்ணெயில் வறுக்கும்போது சாப்பிடும்போது அந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா ஹீட் பண்ணி வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இப்போது அடுத்து 5 பல் பூண்டுக்கு அதில் பாதி அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அடுத்து கறிவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுப்படணும். நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த ஃபிஷ்ன்றதுனால அதோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். அது சாப்பிடும்போது அது வாயில் தட்டுப்படும் போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடுத்து இப்போது ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி அதில் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு காரம் வெறும் இந்த பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான். அதனால் நான் 2 தான் போடுறேன். உங்களுக்கு வேணால் 3 கூட போட்டுக்கலாம், காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட்டுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம உதுத்து வச்ச சுறாவை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன். நல்லா அந்த ஃபிஷ் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மசாலாவில் ஊற
அந்த ஹீட்டில் ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே அதை கூட நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி அது மேலே கொத்தமல்லி தூவி, இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, சுறா புட்டு ரெடி. இந்த சுறா புட்டை நம்ம மோமோஸ்குள்ளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் 2 hours ஊற வச்சுக்கோங்க. சின்ன பாலாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் அதை ரவுண்டாக தட்டிக்கோங்க. சுறா புட்டை இது உள்ள வைக்கிறேன். இதை மடிச்சுக்கலாம். எண்டெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வேக வைக்கலாம். சூப்பரான மோமோஸ் ரெடி.